அத்தியாயம் 63. திடீரென்று அவளை தாங்கி பிடித்ததும் ஒரு நொடி அப்படியே ஸ்டன்னாகி நின்று விட்டாள் மான்வழி. அவள் மீதிருந்து வந்த சோப்பின் நறுமணத்தை கண்ணை மூடி நுகர்ந்தவன் மெல்ல அவள் சிவந்த அதரம் நோக்கி குனியும் சமயம் பட்டென்று கத்திக்கொண்டு தலையை சிலுப்பி பார்த்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவள் இவ்வளவு நேரமும் கனவு கண்டிருக்கிறாள் என்று. அவள் இன்னும் கதவை திறந்ததோடு சரி, வெளியே போகவே இல்லை. அதற்குள் அவள் மானம் கேட்ட மைண்ட் இவ்வளோ யோசிக்க வைத்து விட்டது. அடச்ச, என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற என்று தலையில் அடித்து கொண்டவள் மீண்டும் மெல்ல தலையை வெளியே விட்டு மெல்ல மெல்ல அவள் பொன் பாதங்கள் தரையில் பட சத்தமில்லாமல் போக வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அந்த பரிதாபம், புள்ளையோட கொலுசு சத்தம் சத்தமாவே கேட்டுச்சு. அவசரமாக அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள் மான். ஆனால் நல்ல வேளையாக அவன் அவள் பக்கம் திரும்பவில்லை. என்னதான் டவல் இறுக்கி கட்டியிருந்த போதும் அவள் இடது கை அந்த டவல் விழுந்து விடக்கூடாது என்று இன்னும் இறுக்கி பிடித்திருந்தது. அவள் ட்ராலியை திறந்து பார்த்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கே அவள் கொண்டு வந்திருந்த ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. அவ்வளவு ஏன், இன்னர் கூட இல்லை. பதட்டமாக இன்னொரு ட்ராலியை திறந்து பார்த்தாள். அதிலும் இல்லை. அங்கிருந்த கபோர்டெல்லாம் திறந்து பார்த்தாள். அதிலும் அவள் ட்ரெஸ் எதுவும் இல்லை. இப்பொழுது மான்வழி பார்வை ஸ்லோ மோஷனில் அங்கு கமக்கமாய் அமர்ந்திருந்த தீரன் பக்கம் சென்றது. அவளுக்கு தெளிவாக புரிந்தது, இது அவன் வேலைதான் என்று. அவன் கண்களிலே பட்டுவிடக்கூடாது என்று பதுங்கி பதுங்கி வந்தவள் இப்பொழுது மூக்கு விடைக்க கோபமாக வந்து புதிதாக மலர்ந்த ரோஜா பூவை போல அவன் முன்னே வந்து நின்றாள். எங்க என் ட்ரெஸ் என்றால் மூக்கு புடைக்க சிறு கோபத்துடன். தீரன் நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்லும் முன், நிமிராதுங்க, அப்படியே பதில் சொல்லுங்க என்றால் அவசரமாக. ஓஹோ, ஏன் என்றான் தீரன் அந்த புத்தகத்தில் பார்வையை பதித்தபடி. நீங்க இப்படி என்ன பார்க்க கூடாது, அதுக்குதான் என்றவளுக்கு எந்த தைரியத்தில் அவனிடம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று புரியவில்லை. ஓஹோ, ஆனா நான் கொஞ்சமா பாத்துட்டனே என்றன் மறுபடியும் புத்தகத்தில் பார்வையை பதித்தபடி. கொஞ்சமாவா? அப்படின்னா? கொஞ்சம் திக்கி திக்கி கேட்டாள் அதிர்ச்சியுடன். நீ ஃபர்ஸ்ட் அந்த பாத்ரூம் கதவை திறந்து அந்த பிங்க் கலர் டவல்ல நம்ம தோட்டத்துல விடியல்ல அந்த ரோஜா பூ மலர்ந்தும் மலராம அந்த பனி தண்ணி பட்டு மலர்ந்து அந்த சூரியன் எட்டி பாக்குற மாதிரி நீயும் நான் பாக்குறேன்னா இல்லையான்னு எட்டி பாத்தியே. அப்ப லைட்டா பாத்துட்டேன். அப்புறம் எங்க நான் உன்னையும் உன் கழுத்துல இருக்க பெரிய மச்சத்தையும் முட்டிக்கு மேல இருக்க சின்ன மச்சத்தையும் முக்கியமா உன் காலையும் பாத்துருவேன்னு 4 தடவை உன்னையே ஸ்கேன் பண்ணி பாத்தியே. அப்ப லைட்டா பாத்துட்டேன். அப்புறம் நீ 4 ஸ்டெப் எடுத்து வச்சதும் லைட்டா கால் ஸ்லிப் ஆச்சு பாத்தியா, அப்ப லைட்டா பார்த்தேன். அப்புறம் அந்த ட்ராலியில ட்ரெஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் உன் முகம் நிமிஷத்துக்கு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துச்சே, அப்ப லைட்டா பார்த்தேன். இவ்வளோ நேரம் நான் பாத்துருவேன்னு பதுங்கி பதுங்கி வந்தவ இப்ப பயமே இல்லாம முன்னாடி வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி நிக்கிறியே, இப்ப கொஞ்சம் லைட்டா பார்த்தேன். ஆனா உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்லவா? உன் முதுகுல பெருசா ஒரு மச்சம் இருக்கு என்றான் அந்த புத்தகத்தை விட்டு கண் எடுக்காமல். அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு அப்படியே வாயை பிளந்தபடி நின்றவள் ட்ரெஸ் காணும் என்பதையும் மறந்து போனாள். லைட்டா பார்த்தேன்னு மொத்தமா பார்த்திருக்கிறான். முதுகுல இருக்க மச்சத்துல இருந்து தொடையில இருக்க குட்டி மச்சம் வர சொல்றான். அதுவும் அவன் ஒரு முறை நிமிர்ந்து கூட பார்க்காத போதே இவ்வளவு கண்காணித்திருக்கிறான் என்றால் அவனின் நேர்பார்வை டவலையும் தாண்டி உள்ளிருக்கும் அங்க வளைவுகளை ஸ்கேன் செய்து விடுமோ என்று பயந்து போனவள் அவசரமாக அங்கிருந்து பெட்ஷீட் எடுத்து அவள் உடலை மூடிக்கொண்டாள். தீரன் இதழில் சிறு நக்கல் புன்னகை வந்து மறைந்தது. அதுவும் மில்லிமீட்டரில். பல வருடத்திற்கு பிறகு பார்க்கிறாள் அவன் சிரிப்பதை. இவ்வளோ நேரம் நிற்கும் போது இது தெரியலையா என்றவன் இதழ்கள் முணுமுணுத்துக் கொள்வதை மானால் அப்பட்டமாக புரிந்து கொள்ள முடிந்தது. என் ட்ரெஸ் எங்க சார்? திக்கி திணறி கேட்டாள். தீரன் இப்பொழுது புத்தகத்திலிருந்து பார்வையை மான் பக்கம் திருப்பினான். நான் உனக்கு சாரா? என்னமோ சொன்ன, நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற பொருளை யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் டெம்பரவரின்னு. லுக் அட் மீ, இது டெம்பரவரியாவே இருக்கட்டும். ஆனா இந்த நிமிஷம் உன் கழுத்துல தொங்குற தாலி இந்த தீரன் கட்டினது தானே? நவ் யுவர் மைண்ட், அண்டர்ஸ்டுட்? இங்க இருக்கிற வரைக்கும் நீ குத்துற ஹேர் பென்ல இருந்து செப்பல் வரைக்கும் நான் வாங்கி கொடுக்கறது தான் நீ போடணும். அதுவும் நான் செலக்ட் பண்ணது. அதையும் தாண்டி நீ எதை வேணாலும் வாங்கலாம், பட் நான் தான் பில் பண்ணுவேன். இல்ல மாட்டேன்னு சொன்னா நீ வாங்குற எதுவும் இந்த வீட்டுக்குள்ள வராது. இந்த ட்ராலில இருந்த திங்ஸ் மாதிரி கர்ஜனையாக சொன்னான். ஐயோ, அப்ப என் ட்ரெஸ் என்றால் பதட்டத்துடன். டோன்ட் வெரி டெடி, இன்னும் அதை எரிக்கல. ஆனா இனி நீ அதை யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் செல்ஃப்ல நீ வேர் பண்ற மாதிரி ட்ரெஸ் இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் வாங்கினது சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் அவளை எடை போடும் பார்வையுடன். என் அனுமதியின்றி என் பொருளை எடுக்கும் உரிமை அவனுக்கு யார் கொடுத்தது? அவன் வாங்கி கொடுத்தால் நான் எதற்கு போட வேண்டும் என்று ரோசம் பொத்துக்கொண்டு வந்தது அவளுக்கு. எனக்கு வேணாம், எனக்கு ஏன் ட்ரெஸ் தான் சார் என்று அவள் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அவன் சூடான மூச்சு காற்று அவள் முகத்தை உரசி செல்லும்படி வந்து நெருங்கி நின்றான் தீரன். டோன்ட் கால் மீ சார்
என்றான் கர்ஜிக்கும் பார்வையுடன். பெண்ணவளின் சப்த நாடியும் ஒடுங்கி போனது, அவன் பார்வையிலும் அந்த மிரட்டும் வார்த்தையிலும். அப்போ எப்படி கூப்பிடுறது என்றால் திக்கி திணறி. தீரன் மெல்ல அவளை விட்டு விலகி நின்றான். எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனா டோன்ட் சே த வேர்ட் another டைம். ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். மான் அவனை ஒரு லுக்கு விட்டாள். ஓகே, கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட், பட் ஸ்டில் வி ஆர் மேரிட். தாத்தாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு நீ என்ன ஹஸ்பண்ட் மாதிரி நினைக்கணும். என்ன? அவள் அதிர்ந்து கேட்டாள். ஓகே, நடிக்கணும். அதுக்கு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி ட்ரீட் பண்ண. அப்ப நான் எப்படி கூப்பிடணும்? அவள் திக்கி திணறி கேட்டாள். இந்த டியர், மை லவ், வுட் பி, ஃபியான்சே என்றவன் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே செல்ல மான்விழி அவனை ஒற்றை உருவம் உயர்த்தி பார்த்தாள். ஃபைன், என் பேரை சொல்லி கூப்பிடு. ஒரு தடவை கூப்பிட்டியே அந்த மாதிரி. அது முடியாது என்றால் தலையை ஆட்டி. அப்போ நிக்க உனக்கு ட்ரெஸ் கிடையாது, இப்படியே இரு. எவ்வளவு நேரம் டவல் பாவம் பார்த்து அதே இடத்துல நிற்கும், ஸ்லிப் ஆகாதா என்ன என்றான் ஒரு மார்க்கமாக இதழ் வளைத்து. பெண்ணவள் கைகள் இன்னும் அந்த டவலை இறுக்கி பிடித்தது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல என்றால் உதடு பிதுக்கி. கரெக்ட், டவல் இன்னும் கொஞ்சம் குட்டியா இருந்திருக்கலாம் என்றான் இதழில் எட்டி பார்த்து குறும்புடன். ஐயோ, என்ன இவர் பேச்சும் சரியில்லை, பார்வையும் சரியில்லை. அடியே மான், இப்ப ரோஷத்தை விட மானதாண்டி முக்கியம். ரோஷத்தை பார்த்து மானத்தை விட்டுறாத என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் மெல்ல தீரன் பக்கம் திரும்பி பார்த்தாள். சார், அவன் முறைத்து பார்த்தான். விடமாட்டார் போலவே. தீரன் அந்த மெத்தையில் விழுந்து கண்களை மூடினான். உங்க பேரு சொல்ல பயமா மெல்ல பம்மி சொன்னாள். நான் என்ன காட்டேரியா உனக்கு அடிச்சு திங்க? கண்ணை திறவாமல் கேட்டான். நீ காட்டேரி இல்ல, டெவில் என்று இவள் இதழ்கள் முணுமுணுத்து கொண்டது. எனக்கு கேட்டுருச்சு. என் நேம் விட டெவில் தான் எனக்கு சூட் ஆகுதா டெடி? கண்களை திறவாமல் கேட்டான். ஐயோ, இவருக்கு என்ன மனசுல நினைக்கிறது கூட கேக்குது. இப்ப என்ன பண்றது? சரி, கூப்பிடுவோம் என்று திக்கி திணறி சொன்னாள் அவன் பெயரை. அதீரன் என்றால் மெல்ல தயக்கமுடன். அவன் கண்களை திறவாத போதும் அந்த மெல்லிய குரலில் அவன் பெயரை பல வருடங்களுக்கு பின் கேட்டு சிரித்து கொண்டான். போய் எடுத்துக்கோ என்றான் அந்த கபோர்டை கை காட்டி. விட்டால் போதும் என்று ஓடி சென்று அங்கிருந்த ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணி கொண்டவளுக்கு இன்னும் ஆச்சரியம். அது அவளுக்கு சரியாக இருந்தது. சைஸ் கரெக்டாக எடுத்திருக்கிறான். நம்ம சைஸ் எப்படி இவருக்கு தெரியும் என்று சந்தேகமாய் பார்த்தவளுக்கு தெரியாதல்லவே. அவள் செப்பல் சைஸை கேட்கும் போதே அந்த கல்வன் மொத்த சைஸையும் பார்வையாலே அளந்து விட்டான் என்பதை. இவர்கள் இப்படி இருக்க அந்த நள்ளிரவு நேரம் கடும் குளிரில் கடலை வெறித்து பார்த்தபடி கையில் பீர் பாட்டிலை பிடித்துக் கொண்டு நின்றான் வசீகரன். வாழ்க்கையில் முதல் முறை குடிக்கிறான். அவளுடனான நினைவுகளை எண்ணி அந்த கடல் தண்ணியில் காலை வைத்தான். கால்கள் மட்டுமல்ல, அந்த நினைவுகளும் ஜில்லிட்டது. அத்தியாயம் 64. பல கனவுகளுடன் வாழ்க்கையை துவங்க வேண்டும். இன்னும் சில மாதங்களில் அவள் கரம் பிடிக்க வேண்டும் என்று வசீகரன் ஆசையெல்லாம் மறையும் காணல் நீரை போல தோன்றியது அவனுக்கு. இதுவரை குடித்த பழக்கம் இல்லை, தன் வேலைக்கு அது தேவையும் இல்லை என்று எண்ணியவனே இன்று அந்த மது பாட்டிலை கையில் பிடித்தபடி கடலை வெறித்து கொண்டிருந்தான். எத்தனையோ பேருக்கு அவன் ஒரு டாக்டராக அட்வைஸ் பண்ணியிருக்கிறான், இந்த குடிப்பழக்கம் உடலுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் கேடு என்று. ஆனால் தனக்கு வந்தால்தான் தெரியும் காய்ச்சலும் தலைவலியும் என்பதை போல பல இளைஞர்கள் காதல் தோல்வியால் தான் அந்த சரக்கை தொட்டேன் என்று சொல்லும் போது அதென்ன அப்படி ஒரு வழி கொடுத்து விடுமா என்று பல முறை யோசித்திருக்கிறான் வசி. ஆனால் அது உயிரோடு உடலை உறிஞ்சி செல்லும் என்று இன்றுதான் உணர்ந்தான். தீரனுக்கும் மான்விழிக்கும் கல்யாணம் ஆன அந்த போட்டோவை கூட அவன் பார்க்க விரும்பவில்லை. மான்விழியை எந்த சூழ்நிலையிலும் தீரனுக்கு நாடக காதலியாக கூட அனுப்பி வைக்க விருப்பமில்லை. ஆனால் அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டுத்தான் அவளை கல்யாணம் செய்ய நினைக்கிறேன் என்று ஒரு நொடி அவள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டான் வசி. பிடிக்காமல் நிராகரிக்கப்படும் காதலை விட நிர்ணயிக்கப்பட்ட காதல் நிர்பந்தத்தில் நிராகரிக்கப்படும் போதுதான் அந்த வழி கொடுமையானதாக இருக்கும். வசியின் நிலையும் அப்படித்தான். கைக்கு கிடைத்த பொக்கிஷத்தை திடீரென்று பறித்து கொண்டால் எப்படி இருக்குமோ, வசியின் நிலையும் இப்பொழுது அப்படித்தான் இருந்தது. வசி, அவன் நண்பனின் அழைப்பில் மெல்ல திரும்பி பார்த்த வசீகரன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை கொண்டு வந்தான், விருப்பமே இல்லாமல். எப்படிடா இப்ப கூட சிரிக்கிற? எனக்கு என்னமோ மான் நிர்பந்தத்தால இதை பண்ண மாதிரி தோணல. அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறியா? அப்படியே. வசி கண்களில் கோபம் எட்டி பார்த்தது. விழி பத்தி தப்பா பேசாதடா என்றான் எங்கோ வெறித்தபடி. நிறுத்துடா, சும்மா எப்ப பார்த்தாலும் விழி விழி விழின்னு. இங்க பாரு, அந்த தீரனு பல்ல அப்ப இருந்தே அவன் மேல ஒரு கண்ணாதான் இருந்தான். அவன் நினைச்ச மாதிரி உன் ஆளை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ சொல்ற, அவன் அவ்வளவு சீக்கிரம் அவளை விடமாட்டான் என்றான் எச்சரிக்கும் விதமாக. வசி அமைதியாக இருந்தான். பாரு, எப்படி இருந்த உன்னை ஒரே நாள்ல குடிகார ஆக்கிட்டா. இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ. சரி வா போகலாம்.
என்று அவன் மறுக்க கேட்காமல் வசீகரனை அழைத்து கொண்டு சென்றான். வசீகரன் அவள் பெயரை புலம்பியபடி அந்த காரில் உருண்டு கொண்டிருந்தான். ஒருத்தனை குடியில் இருந்து மீட்டு வந்தவள் தான் இன்னொருத்தனை குடிக்குள் தள்ளிவிட்டிருந்தாள். கண்களாலே ஸ்கேன் செய்பவன் பக்கத்தில் எப்படி உறங்குவது என்று தயக்கத்துடனே அந்த பெட்ஷீட்டை மார்போடு இறுக்கி பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள் மான்விழி. தீரன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். என்ன, தூங்கலையா? மிரட்டலுடன் கேட்டான். இல்ல, எப்படி தூங்குறது? இத்தனை வருஷமா எப்படி தூங்குனியோ அப்படிதான் என்றன் புத்தகத்தில் கண்ணை பார்த்தபடி. இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல என்று முணங்கிக் கொண்டே பெண்ணவள் அந்த டைல்ஸ் தரையில் படுக்கையை விரித்தாள். ஆனால் அதற்கு மறுப்பேதும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஏசியை இன்னும் அதிகப்படுத்தினான். ஏற்கனவே டைல்ஸ் தரையில் கால் வைக்க முடியாத அளவுக்கு அதிகமான குளிர்தான். இதில் இவன் இன்னும் வேறு குளிரை அதிகப்படுத்த அவளால் ஒரு கட்டத்துக்கு மேல் குளிரை தாங்க முடியாமல் எழுந்து நின்றாள். குளிருது என்றால் எங்கோ பார்த்தபடி. தீரன் இன்னும் குளிரை அதிகப்படுத்தினான். குளிருதுன்னு சொன்ன, அவள் கொஞ்சம் சத்தமாக சொன்னாள். அவன் இன்னும் குளிரை அதிகப்படுத்தினான். அவளுக்கு புரிந்தது அவள் கீழே படுக்கக்கூடாது என்றுதான் அவன் இப்படி செய்கிறான். உங்களுக்கு எவ்வளோ இருந்தா அப்ப எனக்கு எவ்வளோ இருக்கும் என்றவள் மறுபடியும் தரையில் படுத்து குளிரில் நடுங்கியவள் ஒரு கட்டத்தில் அப்படியே உறங்கி போனாள். அவள் உறங்கியதை உறுதி செய்து கொண்ட தீரன் மெல்ல புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு மான்விழி அருகே வந்து ஒரு காலை மண்டியிட்டு அமர்ந்து அவள் முகம் பார்த்தான். அமைதியான முகம், பார்க்க பார்க்க திகட்டாத அழகியவள். இப்பொழுதும் தீரனால் மறக்க முடியாது அவள் முதல் முறை இந்த வீட்டுக்குள் முட்ட முட்ட முழித்தபடி கண்ணம் ரெண்டும் ஜப்பியாக அவனை பார்த்த முதல் பார்வையை. மெல்ல அவள் முகத்தில் பட்ட முடியை அவள் காதோறும் விலக்கிவிட்டவன் அவள் உறக்கம் கலைந்து விடாதபடி தூக்கி பத்திரமாக படுக்க வைத்தான் அந்த மெத்தையில். பின் அவளுக்கு போர்வையை போர்த்தி விட்டான். இப்படியே அவளை பார்த்து கொண்டே இருந்தால் போதும், தன் வாழ்நாள் முழுவதும் பிறப்பின் பலனை அடைந்து விடலாம் என்று தோன்றியது. சில நொடிகள் அவளையே ரசித்துக் கொண்டிருந்தவன் அந்த சோபாவில் போய் படுத்தான். சோஃபாவில் உறங்கி பழக்கமில்லைதான். ஆனாலும் படுத்துக் கொண்டவன் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் உறக்கத்தை தழுவினான். அந்த அதிகாலை வேலை பலருக்கு பல அதிர்ச்சியையும் பல இன்னல்களையும் பல சவால்களையும் அள்ளி கொடுக்க காத்திருந்தது. சூரிய ஒளி முகத்தில் பட மெல்ல கண் விழித்தாள் மான்விழி. அவள் கண் விழித்ததும் முதலில் பார்த்தது அங்கு சோஃபாவில் படுக்க முடியாமல் உடலை வளைத்து படுத்திருந்த தீரனைத்தான். அப்பொழுதுதான் அவள் மெத்தையில் உறங்கிக் கொண்டிருந்ததையும் கவனித்தாள். நான் எப்ப இங்க வந்த? ஒருவேளை குளிர் தாங்காம வந்து படுத்துட்டேனா? ஆனா அவர் எதுக்கு அங்கே படுத்திருக்காரு என்று தலையை சிலுப்பிக் கொண்டவள் குளித்து முடித்து தீரன் வாங்கி வந்திருந்த சேலையை கட்டி கொண்டாள். வெயிட்லாஸ் புடவைதான். பிளவுஸ் கூட நேர்த்தியாக நச்சென்று பொருந்தி போனது. ஆச்சரியம்தான் எப்படி பார்த்து பார்த்து வாங்கியிருப்பான் என்று. தன் உருவத்தை அந்த கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். சிவப்பு வண்ண சேலை, கழுத்தை ஒட்டிய தங்க செயின், மஞ்சள் கூட காயாத தாலி கயிறு என்று தன் உருவத்தை பார்த்து பெருமூச்சு விட்டவள் குங்குமம் எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டு நேராக சென்றது தாத்தாவை பார்க்கத்தான். அவரை வீட்டுக்கு மாற்றி விட்டார்கள். வாமா மருமகளே என்றார் முகமெங்கும் புன்னகையுடன். சார், இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், ஆனா டீ குடிக்கணும் போல இருக்கு. நீங்க டீ குடிக்க கூடாது, நான் உங்களுக்கு வேற ஒண்ணு எடுத்துட்டு வரேன் என்று பல வருடங்களுக்கு பிறகு அந்த கிச்சனுக்குள் நுழைந்தாள் மான்விழி. இதற்கு முன் வேலைக்காரியாக நுழைந்தாள். ஆனால் இப்பொழுது மருமகளாக நுழைந்தாள். இதற்கு முன் அவளை திட்டி வேலை வாங்கியவர்கள் இன்று அவளுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அக்கா, நான் இப்போ அதே மான்வழிதான், நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்று அதே மாறாத குணத்துடன் சொன்னவள் தாத்தாவுக்கு முருங்கைக்கீரை பறித்து அதை தண்ணீரில் கொதிக்க வைத்து சாறு ரெடி பண்ணி கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ அவளை உற்று பார்ப்பது போல் இருக்கவும் தயக்கமுடன் திரும்பி பார்த்தாள். அந்த கிச்சன் கதவில் சாய்ந்த வினைதான் அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையே அவளுக்கு ஒருவித அருவருப்பை கொடுக்க பட்டன பார்வையை திருப்பிக் கொண்டான். சும்மா சொல்லக்கூடாது, சும்மா சுருன்னு இருக்க என்றான் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல். அவன் பார்வை மட்டுமல்ல, அவன் பேச்சு கூட அவளுக்கு அருவருப்பை கொடுத்தது. வினை மெல்ல மெல்ல நெருங்கி வந்து தண்ணீர் குடிக்கிறேன் என்ற பெயரில் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மான்விழியை உரசினான். இதில் பதறிப்போன மான்விழி அவசரமாக விலகி நிற்கும் பொழுது அந்த அடுப்பில் இருந்து சுடுதண்ணி அவள் கையில் பட்டுவிட்டது. என்று ஒரு நொடி கத்திவிட்டாள். அந்த சத்தம் கேட்டு அங்கிருந்த மொத்த பேரும் வந்து பார்த்தார்கள். என்னாச்சு என்றபடி இப்பொழுதுதான் மாடியிலிருந்து உறக்கம் கலைந்து தீரனும் கம்பீரமான நடையுடன் வந்தான். தீரன் அவள் கையை பிடித்து பார்த்தான். பெரிய காயம் இல்ல, சின்ன காயம்தான். இதுக்குத்தானே அவ்வளவு சீனு? சுடுதண்ணி பட்டதுக்கு யாராவது கத்துவாங்களா என்றார் விகாவின் தந்தை. அவர் சொல்லி முடிக்கவில்லை. தீரன் அங்கிருந்து சூடான பாத்திரத்தை தட்டிவிட்டான். அந்த சுடுதண்ணி அப்படியே அவர் காலில் ஊத்தியது. ஐயோ அம்மா, எரியுதே என்று சூடுபட்ட வேகத்தில் அவர் கத்தினார். ஐயோ, வெறும் சூடுதானே, இதுக்கே கத்துறீங்க என்றான் அதே நக்கலுடன் தீரன். சூடுபட்டா எரியாதா என்றார் அவர் வேகமாக. அதே மாதிரிதான்,
அவளுக்கும் சூடுபட்டா எரியாதா என்றான் கர்ஜனையாக. அத்தனை பேரும் அமைதியானார்கள். நீ வா, ஆல்மண்ட் போடணும் என்று அவள் கையை பிடித்தான். வேணாங்க, சின்ன காயந்தான் சார் என்று சொல்ல வந்தவள் அதிரன் என்றாள். அங்கிருந்த அத்தனை பேரும் வாயை பிளந்தார்கள். வீட்டில் பெரியவர்கள் கூட அவன் பெயரை சொல்லி அழைக்க பயம் கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது மான்விழி அவன் பெயரை சொல்லி அழைத்தால் ஷாக் இருக்கத்தானே செய்யும். மா, அந்த வேலைக்காரிய பாத்தியா? ப்ரோவ பேர் சொல்லி கூப்பிடுறா என்ன வாயில் கை வைத்துக் கொண்டாள் விக்கா. இருக்கட்டும்டி, அமைதியாரு, அவள் அப்புறம் பாத்துக்கலாம் என்று மகளை அடக்கினார் அவள் அம்மா. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட என கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவளை அலைக்காக தூக்கி விட்டான் தீரன். ஐயோ, என்ன பண்றீங்க? பெண்ணவள் பதறினாள். தீரன் பதில் எதுவும் சொல்லாமல் அவளை தூக்கி கொண்டு போய் சோஃபாவில் அமர வைத்து அவள் சிவந்த காயத்தில் மருந்து போட்டான். வேலைக்காரிக்கு பகுமானத்தை பாருமா, பத்துக்கிட்டே எரியுது. கையில தானே காயம், காலில் என்ன கேடு வந்துச்சு? மேடத்தால நடந்து போக முடியாதோ? இவ்வளவு ஏதாவது பண்ணணும் என்று மூச்சியை அஷ்ட கோணலாக வைத்துக் கொண்டாள் விகா. இன்னொரு பக்கம் வினய் அந்த காட்சியை வன்மத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். மான் ஒரு மாதிரி தயக்கமாக அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்தாள், நெளிந்து கொண்டு. அவள் இதுவரை அங்கிருந்தவர்கள் முன்பு அமர்ந்ததும் இல்லை, அமரவும் கூடாது. ஆனால் இன்று அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்க அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் காயத்துக்கு மருந்து போட்டான் தீரன். விடுங்க என்று மறுபடியும் நெளிந்தாள் மான். என்று அவளை உற்று பார்த்தவன் அடுத்த நொடி அவளை நெருங்கி அமர்ந்து அவள் கையை பிடித்து மருந்து போட துவங்கினான். பெண்ணவளுக்கு சப்த நாடியும் அடங்கி போனது. அங்கிருந்த அத்தனை பேருக்கும் சாணியை கரைத்து மூஞ்சியில் ஊற்றியது போல இருந்தது. அத்தியாயம் 65. விகா வினய் கையை பிடித்து சற்று தள்ளி அழைத்து சென்றாள். ஏய், இப்ப எதுக்கு இப்படி இழுத்துட்டு போற? விடுடி கைய என்று அவளிடமிருந்து கையை உருவிக்கொண்டான் வினய். டேய், உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணவள என்றால் சுற்றி பார்த்தபடி. எவள என்றான் தெரிந்தும் தெரியாதது போல. டேய், நடிக்காத, நான் மானுதான் கேக்குறேன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ உள்ள போனதுக்கு அப்புறம் நான் அவ கத்துனா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் என்றால் அவனை முறைத்து பார்த்தபடி. ஏய், நான் ஒண்ணும் பண்ணல, சும்மா போய் தொட்டேன். அவனமோ தேல் கொட்டின மாதிரி கத்துனா, மத்தபடி எதுவும் பண்ணல என்றான் நக்கலாக காதை குடைந்தபடி. டேய், நீ என்ன லூசா? இதுக்கு முன்னாடி அவ இந்த வீட்டு வேலைக்காரி, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், டீஸ் பண்ணலாம். ஆனா இப்போ அவ தீரன், அதிதீரன் பொண்டாட்டி என்றால் சத்தம் இல்லாமல். நாடக பொண்டாட்டி என்றான் கடையோர நக்கல் சிரிப்புடன். என்னவோ, ஆனா இப்ப அவ தீரன் ப்ராப்பர்ட்டி. இப்ப நீ மத்த பொண்ணுங்களை மாதிரி அவளை டீஸ் பண்ணணும்னு நினைச்சா நீ மட்டும் இல்ல, அவன் நம்ம எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ தப்பு பண்ணிருக்க, எத்தனையோ பொண்ணுங்களை டீஸ் பண்ணிருக்க. ஆனா அப்ப நாங்க அமைதியா இருக்க காரணம் அவங்க கேள்வி கேட்க ஆள் இல்லாத நாய்ங்க. ஆனா இப்ப இவ தீரன் கஸ்டடி, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று மிரட்டி விட்டு போனாள். வினய் நக்கலாக சிரித்து தாடையை தடவி கொண்டான். போடி, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை நடத்தாம விட மாட்டேன். இவ ஒருத்தி மட்டும்தான் இன்னும் என்கிட்ட சிக்காம தப்பிச்சுட்டே இருக்கா. இவ்வளவு டேஸ்ட் பண்ணாம விடவே மாட்டேன் என்று வெள்ளத்தனமாய் சிரித்து கொண்டான். அதே நேரம் அந்த தென்றல் காற்று முகத்தை தழுவி செல்ல சிவப்பு வண்ண சேலையில் ரோஜா பூவை போல அந்த ஜன்னல் கம்பியில் சாய்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தாள் மான்விழி. அழகிகள் நடமாடும் ஆர்ப்பரிக்கும் உலகத்தில் அவளுக்கே முதலிடம் என எண்ண வைக்கும் வகையில் ஒப்பனைகள் இல்லாத போதும் பேரழகியாக ஜொலித்துக் கொண்டிருந்தவளை அந்த பஸ்ஸில் கடந்து சென்ற பல ஆண்கள் ஒரு முறையேனும் தழுவி செல்லாமல் இருந்தால் அதிசயம்தான். பல ஆண்களின் ஏக்க பார்வைக்கு காரணமானவளோ ஒருவனை பற்றிய சிந்தனையில் மட்டும்தான் இருந்தாள். அவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சற்று பம்மிக் கொண்டுதான் தீரனிடம் பெர்மிஷன் கேட்டாள். ஆனால் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓகே சொல்லிவிட்டான். அதுதான் பெண்ணவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அது என்ன, உடனே ஓகே சொல்லிட்டாரு? இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்கூத்து இருக்குமோ? ஏன்னா அந்த மருத்துவமனை வளாகத்தின் முன் இறங்கியவள் தாலி மற்றும் கல்யாணம் ஆனதற்கான அனைத்து அடையாளத்தையும் மறைத்தே வைத்திருந்தாள். இந்த கல்யாணம் பற்றி வெளியே தெரியக்கூடாது என்று முன்பே அவர்கள் முடிவு செய்ததுதான். அவள் கால்கள் வேகம் எடுத்து ஓடியது என்னவோ ஒருத்தனை தேடிதான். அவள் தேடலுக்கு சொந்தமானவனோ அந்த 6வது தளத்தில் இருந்து அவன் பர்சனல் அறையில் ஜன்னல் அருகே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பறவைகளைப் போல தங்களுக்கும் ரெக்கை இருந்தால் இப்பொழுதே தன்னவளை கடத்தி போயிருப்பேன் என்று அவன் மனம் பல யோசனைகளை செய்தது. என்னதான் அவள் மனம் வாடக்கூடாது என்று பெருந்தன்மையாக அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இருந்தாலும் ஏன் அப்படி செய்தோம் என்று ஒவ்வொரு நொடியும் தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த கல்வன். இந்நேரம் அவள் எங்கிருப்பாள், இனிமேல் அவள் வேலைக்கு வருவாளா மாட்டாளா என்று பல யோசனை வசீகரன் மனத்தில் ஓடிக்கொண்டிருக்க அவன் சிந்தனையை கலைத்தது அவன் வருத்தத்துக்கு சொந்தக்காரியின் குரல். மிஸ்டர் ஜோ, ஒரு மாதிரி தளதளக்கும் குரலுடன் அழைத்தாள் மான். அந்த வார்த்தைதான், அதே வார்த்தைதான். இதற்கு மேல் அதை அவள் வாயால் கேட்க மாட்டோமோ என்று ஏங்கி தவித்தவன் மனதுக்கு மருந்து போடும் வகையில் இருந்தது அவள் வரவும் அந்த குரலும்.
கண்கள் சிவக்க கண்களை சுற்றி கருவளையும் வந்திருந்தது. அந்த வசீகரிக்கும் புன்னகை முகத்தில் கசந்த புன்னகை மட்டுமே இருந்தது. வசீகரம் இல்லை. வசீகரம் இல்லை என்பதை பார்த்த நொடியில் கண்டு கொண்டாள். அவள் இதயத்தை யாரோ கொத்தாக பறித்து சென்றது போல இருந்தது. ஒரே நாளில் அவன் இந்த அளவுக்கு வாடியிருக்கிறான் என்றால் இன்னும் 6 மாத காலத்தில் அவன் நிலை என்னவாகும் என்று நினைக்கும் பொழுதே அவளால் தாங்க முடியவில்லை. அவனிடம் நிறைய கதைக்க வேண்டும் என என்னவோ எல்லாம் எண்ணி வந்தவளுக்கு அவன் தோற்றத்தையும் அந்த கண்களையும் பார்த்து ஒரு வார்த்தை கூட வர மறுத்தது. வார்த்தை தடுமாற்றம் கொண்டது. மிஸ்டர் ஜோ, ஏன் கண்ணெல்லாம் அப்படி செவந்து போயிருக்குது? தூங்கலையா என்றால் தவிப்பாக. பாவம், அவளுக்கு தெரியாதல்லவே அவன் அவளை நினைத்து கூடுதலாக மது பழக்கத்தை சேர்த்திருக்கிறான் என்று. வசீகரன் ஆம் என தலையாட்டினான். அவன் கண்கள் அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆராயும் பார்வை பார்த்தது. கல்யாணம் ஆனதற்கான எந்த தோற்றமும் தெரியவில்லை. கால்களிலிருந்து மெட்டியை கலட்டி விட்டாள். கழுத்திலிருந்து தாலியை மறைத்து விட்டாள். நெற்றியில் குங்குமம் வைக்கவில்லை. இந்த நொடி அவன் விழியை போல்தான் இருந்தாள். ஆனால் அது வெறும் மாயை போலதான், முழுதாக அவன் விழி அல்லவே. 2 நிமிடம் மௌன ஆட்சியை கலைத்து இருவரும் பேசலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கு தடதடவென்று கதவை திறந்து கொண்டு ஓடி வந்த மோனி அவளை தாவி அணைத்து கொண்டாள். மணி, நீ வரவே மாட்டியோன்னு பயந்தே போயிட்டேன். நீ இல்லாம நைட்டு தூக்கமே வரலடி. ஐ மிஸ் யூ செல்லம் என்று அவளை முத்தமிட்டு விடவே இல்லை அவள். அடியே, போதும் போதும், முத்தம் கொடுக்கறேன்னு உன் மூச்சில அப்பிட்டு வந்த அந்த 3 கோட்டிங் நிப்பான் பெயிண்ட அவ மூச்சில தடவி விட்ட பாரு என்று கேலி செய்தபடி உள்ளே வந்தான் விக்கி. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு வந்த மேக்கப் அழிஞ்சு போச்சா என்று பதட்டமாக மேக்கப் கிட் எடுத்து மறுபடியும் பூசிக்கொண்டாள். நீ வரமாட்டியோன்னு நினைச்சோமான். எனிவே வி ஆர் ஹாப்பி என்றவர்கள் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்த சமயம் டேவிட் மற்றும் வெற்றி இருவரும் வந்தார்கள். வந்துட்ட போல என்றான் டேவிட் அவளை மேலும் கீழும் பார்த்தபடி. அவன் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான். 4 வார்த்தை பேசுவதே பெரிது. இப்ப அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்ன விஷயம் சீனியர், உங்களுக்கு கூட தெரியாதா? என்னது வெற்றி? வசி புரியாமல் கேட்டான். நம்ம ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காரு போல. பை ஃபியூச்சர் அவரே இதை வாங்க கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் இன்னைக்கு வராரு. வசியும் கேள்விப்பட்டான், ஆனால் மறந்து விட்டான். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப யங் அண்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் ரொம்ப ரொம்ப மேன்லியா இருப்பாராம். இனிமே சைட் அடிக்க கவலையே இல்ல என்று பல்லை காட்டியவள் தலையில் ஒரு கொட்டு வைத்தான் விக்கி. அலையாத. வெளியே பரபரப்பாக இருந்தது. ஏய், அவர் வந்துட்டார் போல, வாங்க கைஸ் என்று மான்வழி கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடினாள் மோனி. அவள் பின்னே அவர்களும் வந்து அந்த டீ அறைக்கு முன் காத்திருந்தார்கள். அப்பொழுது அத்தனை பேரின் எதிர்பார்ப்புக்கும் சொந்தக்காரன் அந்த பிளாக் பேண்ட் அண்ட் இறுக்கி பிடித்த ஒயிட் ஷர்ட்டை நேர்த்தியாக டக்கின் செய்து கண்களில் கூலர் அணிந்து கைகளில் ரோலெக்ஸ் வாட்ச் மின்ன இன்னொரு கரம் கொண்டு கற்றையாய் நெற்றியில் புரண்ட முடியை கோதி கொண்டபடி நடந்து வந்த அதிதீரன் கண்டு அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல, அதிர்ச்சியானது மான்வழியும் தான். அவள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆத்தாடி, ஏண்டி மானே, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேங்கிற மாதிரி பின்னாடியே புருஷனை கூட்டிட்டு வந்துட்டியா? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடி, உன் புருஷன் செம்மையா இருக்காருடி என்று பல்லை காட்டினாள் மோனி. செருப்பு பிஞ்சிரும். ஏண்டி, உன் புருஷனை சைட் அடிச்சிருக்கா? அவர் என் புருஷன்னு சொன்னதுக்கு. மானே, என்னதான் எல்லா டயருக்கும் பேரு டயர்னு இருந்தாலும் கார் டயர் எடுத்து லாரியில மாட்ட முடியாது. மாட்டுனா ஆக்சிடென்ட் ஆயிரும் மச்சி. மான் அவளை மேலும் கீழும் பார்த்து கேவலமாக ஒரு லுக் விட்டாள். அவர்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த கன்னி பெண்களின் கண்கள் எல்லாம் தீரன் மீதுதான் இருந்தது. கம்பீரமான நடையுடன் நடந்து வந்த தீரன் நடை வசீகரன் முன் சடன் பிரேக் போட்டு நின்றது. பை தி வே யூ என்று வசீகரனை பார்த்தபடி நெற்றியை பிடித்தான் தீரன். வசீகரன் ஜோஸ் என்றான் அவன் தீரனை நேர்பார்வை பார்த்தபடி. ரைட், ஐ நோ யூ ஆர் நியூரோ சர்ஜன். உங்களோட திறமையை பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா மிஸ்டர் வசீகரன் என்றான் இதழில் சிறு மர்ம புன்னகையுடன். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்று வசீகரன் பற்களை கடிப்பது அவனுக்கு தெளிவாக கேட்டது. தீரன் சிறு அர்த்த புன்னகையுடன் அந்த கூலர்ஸ் எடுத்து கண்களில் மாட்டியபடி நடந்து வந்தவன் அந்த அறைக்குள் செல்வதற்கு முன் கதவருகே நின்று கொண்டிருந்த மான்வழியை பார்த்தபடி அங்கிருந்த சில பெண்களுக்கு கையை கொடுத்தான். அவர்களும் ஆர்வமாக பல்லை காட்டியபடி வழிந்து கொண்டு கையை கொடுத்தார்கள். அதில் மோனியும் ஒருத்தி. இப்பொழுது தீரன் மான்வெளி நோக்கி கையை நீட்டினான். ஹாய் பியூட்டி, ஐ எம் அதிதீரன், ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ் என்று சிறு புன்னகையுடன் மான்வெளி நோக்கி கையை நீட்டினான். அதே சமயம் மான்வெளி பதட்டமுடன் வசீகரனை பார்த்தபடி தயக்கமாக தீரன் கையை பற்றினாள். மான்வெளியால் என்றால் தயக்கமுடன் அவன் கையை குலுக்கியபடி. மான்வெளியால் அதிதீரன் என்றான் அவள் கையை இறுக்கி பிடித்து அவளுக்கு மட்டும் கேட்கும்படி.
மற்றவர்கள் கையை தொட்டதும் விட்டவன் அவள் கையை மட்டும் வேண்டுமென்றே பிசைந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த வசீகரின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. மான்விழியோ அவனிடமிருந்து கையை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தாலும் அதற்கு அந்த கல்வன் விட வேண்டுமே. அத்தியாயம் 66. அந்த பர்சனல் அறையில் அவள் கரம் பிடித்த கையை அங்குமிங்கும் திருப்பி பார்த்து மெல்ல புன்னகை செய்து கொண்டான் தீரன். அவள் கரம் பற்றிய நொடி அவள் கண்களில் தெரிந்த தடுமாற்றம், அவள் முகத்தில் வந்து போன பல நூறு எக்ஸ்பிரஷன் எண்ணி இப்பொழுதும் அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன பண்றீங்க, விடுங்க என்றால் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி மான். ஆனால் அந்த கல்வனுக்கோ அவள் தவிப்பை பார்க்க அத்தனை ஆர்வம். அந்த கல்வன் அவள் கையிலே பரோட்டா பிசைந்து கொண்டிருந்தான். மற்றவர்களுக்கு அது பெரிதாக தெரியாமல் போனாலும் காதலித்தவனுக்கு தெரியாமல் போகுமா என்ன? மான் பயம் எல்லாம் அதுதான். மான்வழி கண்கள் இரண்டும் அந்த வண்ண பட்டாம்பூச்சி போல துடித்துக் கொண்டது. அதற்கு மேல் அவளை தவிக்க விடக்கூடாது என்று நினைத்தானோ என்னவோ அவள் கையை விட்டான். மானே, என்னடி ரோமியோ உன் கையிலே சப்பாத்தி மாவு பிசைறாரு? அப்போ என்றவள் எதையோ சொல்ல வந்து மான்வழியின் உஷ்ண பார்வையில் வாயை மூடிக்கொண்டாள். அதில்லடி, நெஜ சப்பாத்தி மாவு நல்லா பிசைவார்னு சொல்ல வந்த என்று பல்லை காட்டி வைத்தாள். தீரனுக்கு மரியாதை எல்லாம் பயங்கரமாகத்தான் இருந்தது. அதைவிட அவனுக்கு சுத்தி போடும் அளவுக்கு கண்ணும் அதிகமாக பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அங்கிருந்த நர்ஸிலிருந்து டாக்டரிலிருந்து அவ்வளவு ஏன் ஆபரேஷன் செய்ய கொண்டு செல்லப்பட்ட பேஷண்ட் வரை அத்தனை பேரும் தீரன் மேனரிசம் கண்டும் அவன் அழகை கண்டும் 2 நொடியேனும் நின்று பார்த்து விட்டுதான் சென்றார்கள். மான் அந்த கையை அழுத்தி கழுவி கொண்டாள். போதும் டி போதும், நீ கழுவுறது பார்த்தா கையை கலண்டு விழுந்துரும் போல. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அவர் கை படாதானே எங்களை மாதிரி கண்ணி பொண்ணுங்க ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னன்னா கல்யாணம் ஆகி அவர் பொண்டாட்டி என்று மோனி சத்தமாக சொல்ல உடனே அவள் வாயை பொத்தினாள் மான். ஏண்டி சத்தமா சொல்லாதடி, நானே ஜோ என்ன நினைச்சிருப்பாருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பாவோண்டி, அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அவர் எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு வசீகரனை எண்ணி சோகமாக சொன்னாள். மோனி கன்னத்தில் கை வைத்து பெருமூச்சு விட்டாள். ஆனா ஒன்னு பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குடி. ஒரு பக்கம் அன்பான அழக, இன்னொரு பக்கம் அடாவடி கியூட் அழக, ஒரு பக்கம் காதலன், இன்னொரு பக்கம் கணவன். இப்படி 2 பேரும் உன்னை சுத்தி சுத்தி வராங்க. எனக்கெல்லாம் ஒரு அண்டங்காக்கா கூட வரமாட்டது. நானும் எவ்வளவு நாள் தான் சிங்கிளாவே இருக்குது என்று பெருமூச்சு விட்டவளை பார்த்து அந்த பக்கம் போன ஒரு சொட்டை டீன் ஒருத்தன் பல்லை காட்டிவிட்டு சென்றான். ஏதோ பாரு, டீன் ஒன்ன பார்த்தா சிரிச்சிட்டு போறாரு. சிரிப்பை அடக்கியபடி சொன்னான் விக்கி. வத்தலு தொத்தல் வந்தா கூட பரவாயில்லையே, நாளைக்கு பாடைக்கு போற மாதிரி இருக்கதெல்லாம் பல்ல கட்டிட்டு போகுதே என்று தலையை பிடித்து கொண்டாள். நான் கூட பார்த்தேன், பாவம் வசி சீனியர் டல்லா இருந்தாரு. விக்கி அந்த ஐடி கார்டை எடுத்து மாட்டியபடி சொன்னான். மான்வெளிக்கு கஷ்டமாக இருந்தது. நான் போய் அவரை பார்த்துட்டு வரட்டுமா? அவர் இப்பதான் ஓபி போனாரு. இப்போ எப்படி பேசுவ? எல்லாரும் இருப்பாங்களே. நான் பாக்குறேன்னு தானே சொன்னேன், பேசுவேன்னு சொல்லலையே என்றவள் ஹேண்ட்பேக்கில் இருந்து 2 டைரி மில்க் எடுத்தாள். மான் இப்பொழுது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் வசி முகம் வாடும் போதும் அவன் கோபமாக இருக்கும் போதும் அவனை நார்மலாக்க அவளுக்கு தேவைப்படுவது சிறு பார்வை, கொஞ்சம் புன்னகை, அத்துடன் கொஞ்சம் ஸ்வீட். அதுவே போதும். அவர்கள் பேச்சுவார்த்தை வாய்மொழியை தாண்டி கண்களில்தான். போ, ஆனா நம்ம டீன் வரதுக்குள்ள சீக்கிரவா, இல்லைன்னா டியூட்டி டைம்ல போயிட்டுன்னு சத்தம் போடுவாரு என்று கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து அனுப்பி வைத்தாள் மோனி. அந்த ரெட் சேலையில் வெள்ளைக்கோட் அணிந்து கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் மாட்டி அப்சரஸ் போல நடந்து வந்தவளை கண்டு அந்த பக்கம் வந்த பேஷண்ட் அனைவரும் சைட் அடிக்க மான்வழி கண்கள் அந்த நார்மல் வார்டில் ஃபார்மல் உடையை நேர்த்தியாக டக்கின் செய்து மனதில் எத்தனை சோகம் இருந்த போதும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாதவன் இன்முகத்துடன் பேஷண்டிடம் சிரித்து பேசி ட்ரீட்மெண்ட் பார்க்கும் அழகை கண்டவள் அவன் போனுக்கு ஒரு SMS ஒன்றை தட்டிவிட்டாள். SMS சத்தம் கேட்டு போனை பார்த்த வசியின் கண்கள் வேகமாக அங்கும் இங்கும் திரும்பி தேடும் பொழுது கதவோரம் அழகு பதுமையாக நின்று கொண்டிருந்த மான்வழி கண்டு அவன் இதழில் மட்டுமல்ல கண்களும் புன்னகையால் மலர்ந்தது. பெண்ணவள் முகத்தில் இருந்த சிரிப்பும் அந்த பார்வையும் அவள் கைகளில் இருந்த ஸ்வீட்ஸும் கண்டு அவன் துன்பம் எல்லாம் மலர்ந்தது போல இருந்தது. பெரிதாய் கொடுத்து கொள்ளவும் இல்லை, வாங்கிக் கொள்ளவும் இல்லை, புன்னகைகளை தவிர. யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் அந்த சாக்லேட் எடுத்துக்கொண்டு வசி அருகே சென்றவள் மற்றவர்களிடம் பேசியபடி அந்த சாக்லேட்டை வசி கைகளில் கொடுத்து விட்டு வந்தாள். வசி சிறு புன்னகையுடன் அந்த சாக்லேட்டை எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அவன் முகத்தில் சிரிப்பை பார்த்த பிறகுதான் அவளுக்கு சற்று நிம்மதி வந்து வெளியே வந்தவள் திடீரென்று யார் மீதோ மோதி நின்றாள். ஏதோ கம்பியில் மோதியது போல் ஒரு உணர்வு அவளுக்குள். மெல்ல நெற்றியை பிடித்தபடி நிமிர்ந்து பார்த்தவள் அவள் முன்னே கோப பார்வையுடன் நின்று கொண்டிருந்த தீரனை கண்டு அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. மேடம், டியூட்டி டைம்ல இங்க என்ன பண்றீங்க என்றான் அவனுக்கே உண்டான கம்பீரத்துடன். இப்பொழுது அவன் வெறும் தீரன் என்று அந்த ஓனர் ஆகிற்றே. வந்து சார். மான்வழிக்கு வார்த்தைகள் தடுமாறியது.
அதத்தான் கேக்குறேன், இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க இப்படி சுத்தி தெரியதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? சத்தமாக அதே சமயம் அதட்டலுடன் கேட்டான் தீரன். மானுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. சுற்றியிருந்த அத்தனை பேரும் அவர்களைத்தான் பார்த்தார்கள். இதை கண்டு டீன் ஓடி வந்தார். சார், என்ன சார் ஆச்சு? என்ன நடக்குதுங்க? டியூட்டி டைம்ல இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேக்கப் போட்டு மினிக்கிட்டு வந்துட்டா போதுமா? வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது இல்லையா? என்றான் மானை ஓர வெளியால் பார்த்து திட்டியபடி. கண்கள் இரண்டும் கலங்கி விட்டது மானுக்கு. அங்கிருந்த அத்தனை பேரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் என்ன மேக்கப் போட்டு விட்டேன்? நான் எப்ப மினுக்கிட்டு தெரிஞ்சு என்று அவள் வாய் வரை வார்த்தை வந்தாலும் கேட்க தைரியம் இல்லை. சாரி சார், அவங்க சின்சியரா வேலை பார்க்கறவங்க தான். எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இனிமே அப்படி நடக்காது சார் என்றார் அவரும் பணிவுடன். அவங்க சின்சியர் என்னன்னு தான் தெரியுதே என்ற நக்கல் சிரிப்புடன். அந்த சின்சியர் மேடத்தை இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு லெட்டர் எழுதி என் ரூம்க்கு வர சொல்லுங்க என்றவன் மான் பக்கம் திரும்பி பார்த்தான். கம் டு மை ரூம் இமிடியட்லி என்றன் மிரட்டும் தோரணையில் கர்ஜனையாக. மான் தலை தானாக ஆடியது. அந்த கலங்கிய கண்களுடன் அவசரமாக அவள் ரூமுக்கு வந்தவள் பேப்பர் எடுத்து லெட்டர் எழுதினாள், கண்ணீரை துடைத்தபடி. ஏ மானே, என்னடி ஆச்சு? எதுக்கடி கண்ணு கலங்கிருக்கு? சீனியர் ஏதாவது சொன்னாரா? மான் இல்லை என்று தலையாட்டினாள். அப்புறம் என்னடி? தீரன் சார் எல்லாரும் முன்னாடி வச்சு கண்டபடி திட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் மினிக்கேட்டு திடீரன்னு சொல்றாரு. கஷ்டமா இருக்குடி என்றாள் வருத்தத்துடன். ஏய் சரி, அழுவாத. யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. முதல்ல அவரை பார்த்துட்டு வா, அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்ல போறாரு என்று அவளை அனுப்பி வைத்தாள் மோனி. மான்வழி தயக்கமாக அந்த அறைக்கு சென்றாள். தீரன் அவன் இருக்கையில் அமர்ந்து லேப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள வரணும்னு பேசிக் மேனஸ் கூட வரல என்றான் பட்டாசு போல. மான்வழி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வெளியே சென்று பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்தாள். சார், லெட்டர் என்று தயக்கமாக அந்த லெட்டரை அவன் முன் வைத்தாள். தீரன் மெல்ல அந்த லெட்டரை பிரித்து படித்தவன் மான்வழி பக்கம் பார்வையை நகர்த்தினான். மேடத்துக்கு கண்ணல கூட பேச வரும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும் என்றான் அவளை மேலும் கீழும் பார்த்தபடி. இப்பொழுதுதான் மானுக்கு புரிந்தது. அவள் வசீகரனை பார்த்துவிட்டு வந்ததை அவன் கவனித்து விட்டான் என்று, அதற்குத்தான் இப்படி சொல்கிறான் என்றும். மான்வழி பதில் எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். இங்க வா என்றான் அமைதியான குரலில். மான்வழி செல்லவில்லை. வான்னு சொன்ன என்று சத்தமுடன் அழைத்தான். மான்வழி மெல்ல அவன் முன்னே போய் நின்றாள். அந்த சட்டையில் மாட்டியிருந்த பட்டனை அவிழ்த்து விட்டு, மறுபடியும் மாட்டிவிடு என்றான் வேண்டுமென்றே. சார், நான் உன் பாஸ், சொல்றத செய். அவள் தயங்கினாள். நான் உன் புருஷன், இப்ப மாட்டிவிடு என்றான் அவளை உற்று பார்த்தபடி. மான்விழி வேறு வழி இல்லாமல் மெல்ல அவன் அருகே சென்று அவனை நெருங்கி நின்று அவன் சட்டை பட்டனை மாட்டினாள். அவன் யூஸ் பண்ணும் அதே பர்ஃப்யூம் வாசனை ஹெவியாக வந்தது அவனிடம் இருந்து. தீரன் கண்கள் அவள் மீதுதான் இருந்தது. காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த ரெட் சாரியில ரெட் ரோஸ் மாதிரி அழகா இருக்கு என்று அவன் இரும்பு கரங்கள் மெல்ல அவள் நெற்றியில் தவழ்ந்த முடிகளை காதோறும் விலக்கிவிட சென்றது. ஆனால் அதற்குள் பெண்ணவள் அவன் சட்டை பட்டனை மாட்டி அவனிடமிருந்து விலகி நின்றாள். ஆனா மிஸ்டர் ஜோ எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் அதுல அழகாதான் இருப்பேன் என்றால் தயக்கமாக அவன் முகம் பார்க்காமல். தீரன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனாலும் பல்லை கடித்து கொண்டவன் கதவு வரை சென்ற மான்வழியை அழைத்தான். ஹே டெடி. மான் திரும்பி பார்த்தாள். நானும் அப்செட்டா தான் இருக்கேன், எனக்கு ஸ்வீட் தர மாட்டியா என்றான் அவள் கண்களை பார்த்தபடி. மான் என்ன சொல்வதென்று தெரியாமல் கண்களை திருப்பினாள். நான் கேட்கிற ஸ்வீட் உன்கிட்டே தான் இருக்கு, பிங்க் கலர்ல ஸ்ட்ராபெரி மாதிரி. பை சான்ஸ் கிடைக்குமா ஸ்வீட் என்றான் அந்த டெஸ்கில் ஏறி அமர்ந்தபடி. மான்வழிக்கு அதற்கான அர்த்தம் புரிந்த நொடி சட்டென்று தீரனை திரும்பி பார்த்தாள். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.